ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ் ஆன் தேர் ஹெட் ஸ்பேஸ் நவ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. அவங்க மைண்டில் ரிலேஷன்ஷிப் இல்லை, வேறு ஏதோ திங்கிங்கில் இருக்காங்க. எந்த ஒரு ஆஃபரையும் ஏற்றுக்கவும் இல்லை. டோட்டலாக ரொம்ப சேடாக கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே 3 கப்பு இருக்குது, அதையும் அவங்க பார்க்கல. நீங்கள் ஒரு கப்பு கொடுக்குறீங்க, அதையும் அவங்க ஏற்றுக்கலை. டோட்டல் சேடாக இருக்காங்க. ஆனால் அந்த பர்சனுக்கு ஈகோ திமிரு நிறைய இருக்குது. பயங்கரமான கண்ட்ரோலிங் பர்சன். எல்லாரையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இவங்க சொல்கிறத கேட்கலைன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது. இவங்க சொல்கிறத கேட்கலைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. செல்ஃப் இண்டிபெண்ட்டான பர்சன். மேரேஜ் ஆனவங்களாம் இருக்கலாம், இல்லை இவங்க சிங்கிள் பேரண்டாக கூட இவங்க வீட்டில் இருக்கலாம். நமக்கு த எம்ப்ரஸஸ் கார்டு வந்திருக்கு. இந்த ரீடிங் பார்க்குறவங்களோ இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எம்ப்ரஸுங்கிறது ஒரு அழகான தேவதை. செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பீரியட் டைமில் எல்லாரையும் கேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கொடுத்த பிரியங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. ஒரு தாய் தன் மகனுக்கு கொடுக்குற மாதிரி அன்பு. கரண்ட்லி செல்ஃப் இண்டிபெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் லவ்வை கொட்டி கொட்டி கொடுத்துட்டு பதிலுக்கு அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னு வெறுத்து போய் கோவப்பட்டு செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நாம் கொடுக்குற அன்பு ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னு நமக்கு தெரியுது. தெரிஞ்சும் நம்ம மறுபடியும் அன்பை கொட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடை வாந்தி எடுக்கிறதுக்கு சமம். அவங்களுக்கு திகட்டி போயிடும். எம்ப்ரஸுங்கிறது ஒரு தூய்மையான உள்ளம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை கொடுத்து உங்களுக்கு செல்ஃப் இண்டிபெண்டே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நானும் என்னோட அன்பும் உண்மையாக இருந்துச்சுன்னா நீ வா. இந்த உலகத்தில் கிடைக்காம இருக்கிறது உண்மையான அன்பு. அந்த அன்பை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் உனக்கு கொடுத்தேன். அதற்கு நல்ல பாடம் காண்பிச்சிட்ட. என்னோட அன்பை வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. கடைசியாக ஒரு கட்டத்தில் உண்மையான அன்பு இருந்தால் வா, இல்லைன்னா அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்லி செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. மனசு கேட்காதவங்க மறுபடியும் இறங்கி போவாங்க. இண்டிபெண்ட்டாக இருந்தோம்னா யார் இல்லாமையும் நம்மளால் வாழ முடியும். உங்கள் பர்சன் கன்ஃபியூஸில் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் டவுட் இருந்திருக்கு. ரிலேஷன்ஷிப்பில் ஃபியூச்சர் இருக்கா இல்லையான்னு நிற்கலாமா வேண்டாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்பலாமா நம்பக்கூடாதா. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், பிடிச்சிருக்கு, ஆனால் ஃபியூச்சர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்க கன்ஃபியூஸில் இருக்கிறாங்கன்னா, ஒன்று உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், இல்லை அவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கும். ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும், இல்லை கேஸ்ட் டிஃப்ரென்ஸாக கூட இருக்கும். அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் ஃபியூச்சர் இல்லைன்னு நினச்சிருக்காங்க. எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து மறைக்கவும் செய்கிறாங்க. ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உங்ககிட்ட காட்டாமல் ஹைட் பண்ணுறாங்க. பயங்கர டல்லாக இருக்காங்க, டிப்ரெஷன்லேயும் இருக்காங்க. நமக்கு இங்கே 3 கார்டு வந்திருக்கு. 3 பார்த்தாலே பிரகாசமாக இல்லாமல் டல்லாக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் சைன் பண்ணுறாங்க. வெளிப்பார்வைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் உள்ளேயும் சங்கடம், வலி, வேதனையெல்லாம் நிறைய இருக்குது. நிலா பார்க்க மின்னிட்டே தான் இருக்கும், ஆனால் டல்லாக இருக்கும். சூரியன் கூட கம்பேர் பண்ணால் டல்லாக தெரியும்ல, அந்த மாதிரி தான். சூரியன் எப்போவுமே பிரைட்டாக தான் இருக்கும். இந்த பர்சன் கூட நீங்கள் கான்டாக்ட்லேயே இருந்தாலும் அவங்க நிறைய விஷயம் உங்ககிட்ட மறைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலுமே கூட இப்போ கரண்ட்லி அந்த பர்சன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இல்லாமல் அந்த பர்சனுக்கு எங்கே போனாலும் தனியாக ஃபீல் ஆகுதான், எம்டி ஃபீல் ஆகுதான். நீங்கள் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணுறாங்களா, ஒரு வாண்டை பிடிச்சிட்டு தொங்கிட்டு நிற்கிறாங்களாம். நீங்களுமே லைஃப்பில் நிறைய அடிபட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பவர் வந்திருக்கு, அவ்வளோ அடிபட்டு இருக்கீங்க. லைஃப்பில் நீங்கள் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை பிளாக் பண்ணி வச்சு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த பர்சன்கிட்ட உன் காதலோ கத்திரிக்காவோ எனக்கு எதுவும் தேவையில்லை, இவ்வளோ தூரம் நான் உனக்கு உண்மையாக இருந்தேன், உண்மையாக காதலிச்சேன், அதுக்குண்டான ஜஸ்டிஸ் வேணும்னு இப்போ நிற்கிறீங்க. அந்த ஜஸ்டிஸ் நீ கொடுக்கல அப்படின்னா அந்த தெய்வம் கொடுக்கும்னு இருக்கீங்க. அவங்களோட ஆசை வார்த்தையெல்லாம் முன்ன நம்பி நீங்கள்
ஏமாந்து போயிருக்கீங்க. இப்போ அது எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ஜஸ்டிஸ்னு இருக்கீங்க. அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முடிவுன்னு இருக்கீங்க. எல்லாம் சோஷியல் மீடியாவிலையும் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம் இருந்தாலுமே அன்பு ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நபரை விரும்புகிறீங்களோ அதே அளவுக்கு தான் அந்த நபரும் உங்களை விரும்புகிறாங்க. 2 பேருக்கும் சேம் எனர்ஜி தான் இருக்குது. தற்செயலாக ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரே மாதிரி எனர்ஜி உள்ள 2 பேர், இங்கே கப்பு இருக்குது பார்த்தீங்களா, 2 கை இருக்குது. கைக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட் இருந்தாலுமே ஒரே மாதிரி தான் கப்பு இருக்குல்ல, ஒரே மாதிரி தான் வளைஞ்சு ஓடுது, ஒன்றா தான் இருக்குது கை. இந்த கார்டு அதை தான் குறிக்கும். சேம் எனர்ஜி தான், ஆனால் தனித்தனியாக என்ன தான் டிஃப்ரெண்ட் கைக்கு உள்ளே இருந்தாலுமே ஒரே எனர்ஜி தான் இருக்கும். அதே அது மாதிரி 2 பேருக்கும் ஒரே எனர்ஜி தான் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல போயிருப்பீங்க, அதே விஷயத்த அந்த பர்சனும் சொல்ல வந்திருப்பாங்க. நமக்கு இங்கே லவர்ஸ் கார்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கல் அடிக்ஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இது வரைக்குமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலி இல்லை தேர்ட் பார்ட்டி இருந்திருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வேணும்னு கேட்குறீங்களோ அதே அளவுக்கு அந்த தேர்ட் பர்சனும் அன்பு வேணும்னு கேட்குறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி ஆனால் இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 2 பேருக்கும் ஈக்குவலான அன்பை கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அந்த தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை அப்படியே விட்டுருக்காங்க. அவங்களால இந்த பர்சனுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கலாம், அதனால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த பர்சன் கொடுத்துட்ருக்காங்க. தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் நிற்கவும் செய்கிறாங்க. கண்டிப்பாக நிலைமை மாறும், உங்கள் பக்கம் வருவாங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், கடவுளை ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்கள் அன்பு மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. எத்தனை பேர் வந்தாலும் என்னோட இடத்தையோ நான் கொடுத்த உண்மையான அன்பையோ யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கட்டாயம் நல்லதே நடக்கும். வணக்கம்.